சங்கீதம் 106 25 முதல் 48 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 106. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாய் தம்முடைய கையை எடுத்தார். தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை இரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கீதம் 106 கர்த்தரின் சத்தம் சங்கீதம் 29:4 கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வார்த்தையினால் என்ன செஞ்சார்? உலகத்தை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அதோடு கூட இல்லாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா மனிதனோடு நெருங்கி பேசக்கூடியவராய் காணப்பட்டார். அவருடைய சத்தத்தின் மூலமாய் தொடர்பு கொள்ளக்கூடியவராய் காணப்பட்டார். ஆனால் மனிதன் என்ன பண்ணா? அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் விலகி செல்லுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் ஒளித்து கொண்டார்கள். ஏன் ஒளித்து கொண்டார்கள் அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு அவர்கள் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவன் விலக்கப்பட்ட கனியை அவர்கள் புசித்தார்கள். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியல? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. இன்றைக்கும் நாம் அப்படி தான் இருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு சில வேளைகளில் பாவங்கள்னால என்ன செய்கிறோம்? அவருடைய சத்தத்துக்கு விலகி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கப்புறமாய் தொடர்ந்து பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தேவனை நோக்கி சத்தமிட்டார்கள். அவர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஆனால் அவருடைய சத்தத்தை அவர்கள் என்ன செய்யலை? கேட்கல. எப்போ பார்த்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு முறுமுறுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு போகும்போது தேவன் எங்களுக்கு இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார்னு இந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க?
தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு முறுமுறுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே தான் வந்தார். அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டே தான் வந்தார். எந்தெந்த நேரங்களில் ஜனங்கள் வந்து இக்கட்டான நேரங்களில் காணப்படுறாங்களோ அந்த நேரத்தில் எல்லாம் அவர் என்ன செஞ்சார்? இரக்கம் பாராட்டி தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15 இல்லை பாருங்க, இந்த 15ஆம் அதிகாரத்தில் கடைசி ஜனங்கள் வந்து 23 வாசிங்க. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாய கர்த்தர். பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், செவ்வையாய் அவர் பார்வைக்கு செவ்வையாய் நடக்கிறவர்களுக்கு வியாதியை வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாக்கு கொடுக்குறாரு. அவருடைய சத்தம் சங்கீதம் 29 பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்யணும் அநேக காரியங்களை அதில் போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிலிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தம் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் வந்து அநேக காரியங்களை உணர்ந்திருக்கிறான். அதனால தான் அதை ஒரு சங்கீதமாகவே அவன் என்ன பண்ணியிருக்கான்? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தேவனுடைய சத்தத்தை சரியாக கேட்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய், எங்களுக்குள்ள நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடுகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சரியாய் மெய்ப்பான் ஆண்டவரே. இதே போல் எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய குரலை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல ஆடுகளாய் எங்களை மாற்றி போடுங்கப்பா. அப்பா, எங்களுடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உத்தரகாண்டில் அநேக ஜனங்கள் அந்த நிலச்சரிவினால் அழிந்து போயிருக்காங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்களையெல்லாம் ஆண்டவரே தேற்றுங்க, ஆற்றுங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த பகுதியை தேவனுடைய கரம் ஆண்டவரே பாதுகாக்கட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை ஆசீர்வதிங்க, சபை ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, சபையின் ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வல்லமையான கரம் ஆண்டவரே ஆராதனைகளில் வெளிப்படட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திர, சபையின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எங்கள் சபையார் எல்லாரும் ஒரு சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.